கடவுள் இருக்காரா இல்லையா? இந்த கேள்வி நம்ம எல்லார்கிட்டயும் என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாம இந்த ரொம்ப பெரிய கேள்விக்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த உண்மை கதை மூலமா பதில் சொல்ல முயற்சி செஞ்ச 2 விஞ்ஞானிகளோட கதையை பார்க்க போறோம். இந்த ஒரு கேள்விதான் நம்ம கதையோட மையமே. இது ஏதோ தத்துவ ரீதியான விவாதம் மட்டும் இல்ல, 2 நெருங்கிய நண்பர்களோட நம்பிக்கைகளுக்கு நடுவுல நடக்க போற ஒரு சுவாரஸ்யமான மோதலுக்கு இதுதான் ஆரம்ப புள்ளி. நம்ம கதை 2 விஞ்ஞானிகளை சுத்தி தான் நடக்குது. 2 பேரும் நண்பர்கள் தான், ஆனா அவங்களோட நம்பிக்கைகள் ரொம்பவே வேற. வாங்க அவங்கள பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இங்கதான் கதையோட முக்கியமான திருப்பமே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் டாக்டர் ரான், அவர் ஒரு விஞ்ஞானி, ஆனா அதே சமயம் கடவுள் மேல ரொம்ப ஆழமான நம்பிக்கை வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் அவரோட நண்பர் டாக்டர் ரொனால்டு, அவரும் ஒரு விஞ்ஞானி தான், ஆனா கடவுள் மதம் இதெல்லாம் கேட்டாலே கிண்டல் பண்ணி சிரிப்பாரு. ரான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ரொனால்டு அதை காதுலயே வாங்கல. பேசியே பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதும் டாக்டர் ரான் ஒரு முடிவுக்கு வராரு. பேசி புரிய வைக்க முடியலன்னா செஞ்சு காட்டிட வேண்டியதான். அதுக்காக ஒரு சூப்பரான திட்டத்தை தீட்டுறாரு. டாக்டர் ரான் என்ன பண்றாருன்னா, தன் வாதத்தை வெறும் வார்த்தைகளா இல்லாம கண்ணு முன்னாடி நிக்கிற ஒரு உண்மையா மாத்த முடிவு பண்றாரு. அதுக்காக தன்னோட வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய விஷயத்த உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு முழு சூரிய குடும்பத்தையே ஒரு மெஷினா உருவாக்குறாரு. ஒரு பெரிய மஞ்சள் லைட்டை சூரியனா மாத்துறாரு, இன்னொரு லைட்டை நிலா மாதிரி அதை சுத்தி வர வைக்கிறாரு. அப்புறம் பூமி, மற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்னதா செஞ்சு கம்பிகள்ல கோர்த்து ஒரு முழு சூரிய குடும்பத்தையே செஞ்சிட்டாரு. இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒரே ஒரு பட்டன் தான். இப்போ மிஷின் ரெடி. கதையோட முக்கியமான கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். ஒரு சாதாரண டின்னர் ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்த போகுது. அன்னைக்கு சாயங்காலம் டாக்டர் ரொனால்ட் டின்னருக்காக ரான் வீட்டுக்கு வராரு. எல்லாம் முடிஞ்சதும் ரான் தன்னோட நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இருட்டு ரூமுக்கு போறாரு. அங்க என்ன இருக்குன்னு ரொனால்டுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ரான் அந்த பட்டனை அழுத்துறாரு. பட்டனை அழுத்தின அடுத்த நொடி அந்த ரூமே பிரகாசமாகுது. நடுவுல சூரியன் மாதிரி அந்த மஞ்சள் விளக்கு எரிய அதை சுத்தி கிரகங்கள், நட்சத்திரங்கள்னு எல்லாம் அவ்வளோ அழகா சுத்தி வருது. அந்த இருட்டுக்குள்ள ஒரு குட்டி பிரம்பஞ்சமே ஜொலிக்குது. இத பார்த்த ரொனால்டுக்கு பேச்சே வரல. அப்படியே அசந்து போயிட்டாரு. ஒரு நாத்திகரா இருந்தாலும் இவ்வளவு நேர்த்தியான ஒரு விஷயத்தை பார்த்ததும் அவர் வாயிலிருந்து வந்த முதல் கேள்வி என்ன தெரியுமா? அடேங்கப்பா, சூப்பர், யார் இதை செஞ்சது? இவ்ளோ பெரிய மூளை யாருக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ரொனால்டு இப்படி ஆச்சரியமா கேட்க டாக்டர் ரான் ரொம்ப அமைதியா ஒரு பதில் சொல்றாரு. இதை யாருமே செய்யல, அதுவா அப்படிதான் இருக்கு. இந்த பதில் தான் கதையோட திருப்பு முனை. இப்பதான் டாக்டர் ரான் தன்னோட அசல் பாயிண்ட்டுக்கு வராரு. விஷயம் இந்த மெஷினை பத்தி இல்ல, இதை விட பெரிய ஒரு விஷயத்தை பத்தி. இப்போ ரான் நேரா விஷயத்துக்கு வராரு. பாத்தியா, இந்த சின்ன மெஷின் தானா உருவாச்சுன்னு சொன்னா நீ நம்ப மாட்ற. இதுக்கு ஒரு படைப்பாளி வேணும்னு சொல்ற. ஆனா சூரியன், சந்திரன், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களோட இவ்வளவு பிரம்மாண்டமா இயங்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சம் மட்டும் தானா உருவாச்சுன்னு எப்படி நம்புற? இந்த கேள்விக்கு ரொனால்டு கிட்ட என்ன பதில் இருந்துச்சு, அந்த ஓமை அவர் மனசுல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். சொல்லப்போனா டாக்டர் ரொனால்டு கிட்ட எந்த பதிலுமே இல்ல. இந்த எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வாதத்துக்கு முன்னாடி தன்னோட வாதத்தில் இருந்த முரண்பாட்டை உணர்ந்ததும் அவர் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டாரு. அந்த ஒரு நிமிஷம் டாக்டர் ரொனால்டோட மொத்த பார்வையுமே மாட்டிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும், அதாவது ஒரு சின்ன புல்நுனிலிருந்து ஒரு பெரிய யானை வரைக்கும் எல்லாமே அவருக்கு ஒரு படைப்பாளியோட இருப்பை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவரோட விஞ்ஞான கண்கள் இப்போ ஒரு புது உண்மையை பார்க்க ஆரம்பிச்சது. இந்த கதை நம்மையும் ஒரு முக்கியமான கேள்வியோட நிப்பாட்டுது. ரொம்ப சிக்கலான ஒரு டிசைனை பார்க்கும்போது அதை உருவாக்க ஒரு டிசைனர் இருந்திருக்கணும்னு நம்ம மனசு சொல்லுது இல்லையா? அப்போ இந்த பிரம்மாண்டமான, இதை விட பல மடங்கு சிக்கலான பிரபஞ்சத்தை பத்தி நம்ம மனசு என்ன சொல்லணும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?